ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ். நேத்து வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுல வந்து ஒரு கமெண்ட்ல வந்து பூஜாக்காக எதுவுமே சமைச்சு கொடுக்கல, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தீங்க அப்படி சொன்னாங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அது வந்து அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக தான் அம்மா அப்பாவும் போயிருந்தாங்க. நேத்து சமைக்க முடியல, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச டிஷஸ் தான் எல்லாமே. வாங்க என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. இது எல்லாமே பூஜா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. மசால் வடை, அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பேபி உருளைக்கிழங்கு பொரியல். பேபி அதுவும் பேபி. ஆமா. அப்புறம் பப்படம், அதுக்கப்புறம் லெமன் சோறு, எலுமிச்சை சோறு. சூப்பர். எலுமிச்சை சோறு. இது தக்காளி தொக்கு கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன், நைட்டுக்கு டிஃபனுக்கு அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு. இது தக்காளி சோறு. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். செம்மையா இருக்கு. அதான் கிளறணும், அது வெறித்தனும். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போறேன். ரொம்ப ஹாப்பியா. சக்கரை பொங்கல். இது வந்து புளிசோறு. அப்பா என்கிட்ட ஒரு 2-3 நாளா கேட்டுனுக்குறாரு, புளிசோறு வேணும் புளிசோறு வேணும்னு. அதனால புளிசோறு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தயிர் சோறு, கேரட்டு அப்புறம் மாதுளம் பழம் இதெல்லாம் போட்டு நல்லா தலை கிரீமியா பண்ணிருக்கேன். அப்புறம் இது வந்து சாம்பார் சோறு. இது கொடுறாமா பயங்கரம். சாம்பார் சோறு பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா காய்கறிகளும் போட்டு, இதுவுமே ரொம்ப தலன்னு தான் இருக்கும். இதுதான் அம்மா வந்து பூஜாவோட பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டேன் பூஜா குட்டிக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்காது குட்டிக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். எப்பயுமே எனக்கு வெரைட்டி ரைஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதுதான் அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன். இன்னைக்கு வந்து அது மொத்தமா செஞ்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பயங்கரமா சாப்பிட போறோம். அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வடை என்ன கொஞ்சமா இருக்குன்னு பாக்காதீங்க, அப்பாவுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் வந்ததும் நல்ல சூடா போட்டு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேற்று நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீடைல் ஷிப்பிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷஸ் சொல்லிடுவாங்க அம்மா. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, நேத்திக்கு ஒரு செல்லாக்குட்டீஸ் 2 செல்லாக்குட்டீஸ் வந்து எனக்கும் இன்னைக்கு பர்த்டேமா விஷ் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்பெஷலா உங்களுக்கு கமெண்ட்ல போய் விஷ் பண்ணிருக்கேன், பாருங்க. வாழ்க வளத்துடன். ஓகே, பர்த்டே vlog வந்து போய் சர்ப்ரைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்துரும். சண்டே கண்டிப்பா வந்துரும். ஜெய் எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பண்ண ஸ்டார்ட் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன். சரி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். பாருங்க, ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம் என்னோட பர்த்டேவை. எனக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. நீங்க விஷ் பண்ண அந்த மனசு இருக்கே, அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளத்துடன். Thank you all. Tata, bye bye. பூஜா ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சோ பூஜா பிடிச்ச பிளேட்டர்ஸ்லாம் இருக்கு உள்ள பாபா ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் புளிசாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சலும் அம்மா சாதமும் பயங்கரம். தக்காளி சாதமா? பொட்டேட்டோ கொஞ்சம் வாயில போட்டு செமையா இருக்கும். எல்லாமே அல்டிமேட்மா. சாம்பார் சோறு. அப்புறம் ஒரு வாய் கடிச்சுக்கோ. நான் ஊட்டி விடுறேன். தேங்க்யூ. கறி சாதமா அல்டிமேட். வடை அதோட வச்சு சாப்பிடு, செமையா இருக்கும். சக்கரை பொங்கல் எப்படி சொல்லப்பட்டது? பயங்கரம். செம்மமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. வேற நம்ம செஞ்சு கொடுத்துட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல எழுதிருக்கீங்க. அப்படிலாம் அழாதீங்க. எங்க அம்மா வந்து எங்க 3 பேரையும் சரி சப்பமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே. டாடா, பாய். பாய். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க.